Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths Chapter-8 exercise 8.3 problem number 7 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Two unbiased dice are rolled once. ஓகேமா? 2 dice நம்ம ரோல் பண்றோம். Find the probability of getting 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா doublet. doubletனா என்னங்கறதை இப்ப பார்க்கலாம். அதாவது கண்டினியூஸா வந்து ஒரே நம்பர் விழுறது தான் doublet. இரண்டு பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்கும். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் s equal to எல்லா நம்பரும் ஓகேமா ரெண்டு டைஸ் இல்லையா அப்போ நமக்கு 36 பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை நம்ம எழுதி போட்டிருக்கோம் இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஏங்கிறது என்னன்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டப்லெட் சரியாம்மா டப்லெட்னா தொடர்ச்சியாக ஒரே இது டப்லெட் ஓகே இப்போ ஏங்கிற செட்டில் என்னென்னலாம் வருமா அதாவது ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக 1,1 வருமா எழுதிக்கலாம் 1,1 அடுத்து 2,2 3,3 4,4 5,5 6,6 7,7 வருமா வராது மொத்தமே நமக்கு டைஸில் மொத்த பக்கங்கள் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் தான் ஸோ 6,6 வரைக்கும் தான் வரும் இப்போ நம்ம n ஆஃப் ஏ என்னன்றது எழுதிடலாம் இது எழுதிடலாம் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு எத்தனை வருதுமா 1 2 3 4 5 6 இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம் p ஆஃப் கெட்டிங் இதே சென்டென்ஸ் எழுதிக்கலாம் p ஆஃப் தட் இஸ் p ஆஃப்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டப்லெட் அப்போ நம்ம எழுதலாம் p ஆஃப் a ஈக்குவல் டு ஃபார்முலா என்னமா n ஆஃப் a பை n ஆஃப் s n ஆஃப் a நமக்கு என்னது 6 பை n ஆஃப் sங்கிறது 36 ஸோ 1/6 ஓகேம்மா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இனி செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் தி ப்ராடக்ட் இஸ் ப்ரைம் நம்பர் ஓகேமா அதாவது ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணுறது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க அப்போ பெருக்கும் போது நமக்கு ப்ரைம் நம்பராக வரணும் இல்லையா இப்போ பார்க்கலாம் அப்போ பி ஈக்குவல் டு தட் இஸ் பி இஸ் எ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர் ப்ரைம் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் இல்லைம்மா கெட்டிங் என்ன ப்ரைம் தானே கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் ஏன்னா அது ப்ரைம் நம்பர் வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது வரக்கூடியது தான் ஓகேம்மா இல்லை பிங்கிற செட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் பி ஈக்குவல் டு இப்போ நம்ம ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம் 1 × 1 நம்ம 1ங்கிறது ப்ரைம் நம்பர்லேயே வராது காம்போசிட் நம்பர்லேயே வராது ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம் 1 × 2னா 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் அப்போ 1,2 நமக்கு வரும் அடுத்து 1,3ங்கிறது 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது 1 × 4னா 4 சாரி 1 × 2னா ஓகேம்மா கரெக்ட் தான் அடுத்து 1 × 3னா 3 ஓகேம்மா 3 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான் அப்போ நம்ம 1,3 எழுதலாம் அடுத்து 1 × 4னா என்னம்மா 4 ப்ரைம் நம்பர் வராது 1 × 5னா 5 அப்போது 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் 1 × 6னா 6 வரும் 6 ப்ரைம் நம்பர் கிடையாது 2 × 1னா ப்ரைம் நம்பர் எழுதிக்கலாம் அடுத்து 2 × 2னா என்னம்மா 4 ஆயிரும் அப்போ 4 ப்ரைம் நம்பர் கிடையாது 2 × 3னா 6 ப்ரைம் நம்பர் கிடையாது 2 × 4னா 8 வராது 2 × 10னா இந்த 5னா 10 வரும் 10 ப்ரைம் நம்பர் கிடையாது 2 × 6னா 12 வராது 3 × 1 என்னமா 3 அப்போ 3 × 1 வரும் அடுத்து 3 × 2னா 6 ப்ரைம் நம்பர் வராது 3 × 3னா 9 வராது 3 × 4s are 12 வராது 3 × 5s are 15 ப்ரைம் நம்பர் வராது 3 × 6 are 18 வராது 4 × 1னா 4 வராது 4 2s are 6 4 2s are 8 வராது 4 3s are 12 வராது 4 4s are 16 வராது 4 5s are 20 வராது 4 6 are வராது இல்லைம்மா வராது 5 × 1னா வரும் நமக்கு 5 × 1 அடுத்து 5 × 2னா வராது 5 3s are 15 வராது 5 4s are 20 வராது 5 5s are 25 வராது 5 × 6 are வராது 30 வராதுமா 6 × 1 வராது 6 2s are வராது இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு 6 3s are 18 வராது 6 4s are 24 வராது 5 6 are வராது தட் இஸ் 30 5 6 are 30 வராது 6 6 are 36 ஸோ நமக்கு இவ்வளோ தான் பாசிபிள்ஸ் அப்போ நமக்கு என்னம்மா வந்திருக்கு 1 2 3 4 5 6 அப்போ n ஆஃப் b ஈக்குவல் டு 6 இல்லையாம்மா 6 இனி ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம் p ஆஃப் கெட்டிங் இதே சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் ப்ராடக்ட் PRODUCT ப்ராடக்ட் இஸ் எ ப்ரைம் நம்பர் ஓகேம்மா ஆஃப்னு போடாதீங்க ஈஸ்னு போட்டுக்கோங்கம்மா ப்ராடக்ட் இஸ் எ ப்ரைம் நம்பர் ஓகே
இப்போ பார்ப்போம். இப்போது நமக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். P of B equal to N of B by N of S இல்லையாம்மா? அப்போது இந்த இடத்துல எழுதிக்கலாம். P of இதில் எழுதலாம் இல்லையா? P of N of B நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 6. 6 by N of Sங்கிறது 36 equal to 1 by 6. இதான் நமக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகேம்மா, இனி நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அதாவது the sum is a prime number. ஓகேம்மா, இதுக்கு முந்தின ஆப்ஷன் வந்து நமக்கு ப்ராடக்ட் கேட்டாங்க, மல்டிப்ளிகேஷன் கேட்டாங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷனுங்கிறது சம். அப்போ நம்ம எழுதலாம், ரெண்டை ஆட் பண்ணும்போது அது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்போ C is a event of getting sum is a prime number. ஓகேம்மா, அதாவது ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ சிங்கிற செட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாமா? 1 + 1 என்னமா, ரெண்டு ஆட் பண்ணும்போது 2 வரும். 2 வந்து ப்ரைம் நம்பர். அப்போ 1, 1. அடுத்து 1 + 2 3 வரும். அப்போ நமக்கு 1, 2 வரும். அடுத்து 1 + 3 4 வந்து ப்ரைம் நம்பர் வராது. 1 + 4 5. அப்போ 1, 4. அடுத்து 1, 5 1 + 5 6 வராது. 1 + 6 7. அப்போ 7 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ 1, 6. அடுத்து 2 + 1 3. அப்போ அதுவும் நமக்கு வரும். அடுத்து 2 + 2 4 வராது. 2 + 3 5. அதுவும் நமக்கு வரும். 2, 3. அடுத்து 2 + 4 6 வராது. 2 + 5 7. அப்போ அதுவும் நமக்கு ப்ரைம் நம்பர் தான். அடுத்து 2 + 6 8 வராது. 3 + 1 4 வராது. 3 + 2 5 இல்லையாம்மா? 3, 2 நமக்கு வரும். அடுத்து 3, 3 6 வராது. 3 + 4 7. அப்போது 3, 4 நமக்கு வரும். 3 + 5 8 வராது. 3 + 6 9 வராது. 4 + 5 5. அப்போ 4, 1 வரும் இல்லையாம்மா? 4, 1. அடுத்து 4 + 2 6 வராது. 4 + 3 7 இல்லையா? அப்போ 7 நமக்கு வரும். அடுத்து 4 + 4 8 வராது. 4 + 5 9 வராது. 4 + 6 10 வராது. 5 + 1 6 வராது. 5 + 2 வரும் இல்லையாம்மா? 7. 5, 2 வந்து நமக்கு வரும். 5 + 3 8 வராது. 5 + 4 9 வராது. 10. இது 11 இல்லையாம்மா? இப்போ 11 நமக்கு வரும் இல்லையா? 5, 6. அடுத்து இதை ஆட் பண்ணும்போது 7 நமக்கு வரும். 6, 1. அடுத்து 6 + 2 8 வராது. 6 + 3 9 வராது. இது 10 வராது. 11 வரும் இல்லையாம்மா? 6, 5. 11 வரும். 6 + 6 12 நமக்கு வராது. அப்போ நமக்கு எத்தனை வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்போ N of C = எத்தனை வந்திருக்கு? 15. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதலாமா? P of getting இதே நம்ம எழுதிக்கலாம். sum is a prime number. ஓகே, நம்ம ஆட் பண்ணும்போது வரக்கூடிய நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம எழுதிக்கலாம். P of, that is probability of P of C equal to N of C by N of S. அப்போ 15/36. இது நம்ம எழுதி, அப்போ நம்ம 5 டேபிளால் கட் பண்ணலாம். அப்போ 3/1, ஆமாம் 1 2 இல்லையாம்மா? அப்போ 3/12. இதுதான் நமக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். இனி தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் இல்லை, ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? the sum as 1. ஓகேம்மா, அதாவது ரொம்ப ரெண்டையும் வந்து நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, முக மதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். பார்ப்போம். ஃபோர்த் ஆப்ஷன். இப்போ நம்ம அதுக்கு D நேம் கொடுத்துக்கலாம். D. So event of getting the sum is equal to 1. ஓகேம்மா, இது வந்து this Dங்கிற செட்டில் என்னம்மா வரும்? யோசிச்சு பாருங்க. மினிமம் நம்பர் என்னம்மா? ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1, 1. எண்டிங் நம்பர் வந்து 6, 2. இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கே பார்க்கலாம். 1 + 1 ஆட் பண்ண என்னமா? 2. மினிமம் நம்பரே நமக்கு 2. ஆட் பண்ணும்போது 2 வரும். மேக்ஸிமம் நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு 12 வரும் இல்லையா? 6 + 6 12. அப்போது 2ல் ஆரம்பித்து 12 வரைக்கும் தான் வருமே தவிர 1 வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து என்னம்மா? எம்டி செட். ஓகேவா? எம்டி செட்டு, நல் செட்டு எப்படினாலும் சொல்லலாம். அப்போது N of Dனா என்னம்மா? N of D = நமக்கு 0 வரும். ஏன்னா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் getting the sum is equal to 1. ஓகேம்மா, அப்போ P of எழுதிக்கலாம். P of D = N of D by
n of s. n of d நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0. 0/36. 0/anything equal to நமக்கு என்ன வரும் 0 தான் நமக்கு வரும். ஓகேமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான்.